நம்ம இட்லி தட்டு துணி கட் பண்ணுறதுங்க நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோங்க. சும்மா லைட்டாக பென்சில்லைங்க இந்த தட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணால் தான் நம்ம துணியெலாம் நல்லா கசக்கி அலாசிட்டுங்க இந்த குழிக்குள்ளே போகிறப்பங்க நம்மளுக்கு துணி கரெக்டாக வந்துடுங்க. குழியை நம்ம தண்ணி தெளித்து நல்லா இப்படி அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த இவ்வளவு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது கரெக்டாக வந்துடுங்க. இதுக்கு அதே மாதிரி ரவுண்டு போட்டு வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரவுண்டு போட்டு வச்சுருக்குறேங்க. நம்ம 2 துணி கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அப்புறம் இந்த தட்டை எடுத்துட்டு இந்த துணி அளவே ஒரு 2-3 செட்டு 1 மீட்ரு 2 மீட்ரு நம்ம காடா துணி காட்டன் துணி கடையில் கேட்டோம்னா நம்ம கொடுப்பாங்க இட்லி துணின்ட்டுங்க. நம்ம ரொம்ப துணி அழுக்காயிடுச்சுன்னா இந்த ராகி சேமியாலாம் செஞ்சோம்னா கரை இதாகிடுங்க. அதுக்கு தனியாக நம்ம ஒரு துணி வச்சுக்கணும். இட்லிக்கு தனியாக வெள்ளை வெள்ளைன்னு தனியாக இட்லி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு துணி கலர் மாறாதுங்க. அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிங்க நம்ம சிசரில் கட் பண்ணலாங்க. நம்ம கரெக்டாக அந்த இது தெரியலைங்க எனக்கு. நான் கட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்குதுங்க. நான் தனியாக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு கட் பண்ணிடுவேங்க. உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வேண்டி நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்குதுங்க. கட் பண்ணி எடுத்தோடனே இந்த துணியை வச்சு நம்ம எல்லா துணியும் பெரிய தட்டுக்கு கொஞ்சம் பெரிய அளவாங்க, சின்ன தட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ஆனாட்டி 2 துணியும் ஒரே இதுக்கு பெரிய தட்டுக்கும் போட்டுக்கலாங்க, சின்ன தட்டுக்கும் போட்டுக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாங்க துணி மாறி போச்சுனாலும் கூட நம்ம போட்டுக்கலாங்க. அதனால் 2மே ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணோம்னா 2 தட்டு இதோடது இதை போட்டுக்கலாங்க, இதோட இதை போட்டுக்கலாம், இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு துணியை காட்டுறோங்க. கட் பண்ண துணி